சிவபரம்பொருளை மனதிலே தியானித்து இந்த ஆலயத்திலே எழுந்தருளை குடிகொண்டு இருக்கக்கூடிய ஆனந்த சபரீச பெருமானுடைய திருப்பாதார விந்தங்களை மனதிலே தியானித்து இன்றைய தினம் கும்பாபிஷேகத்தினுடைய 4ஆம் நாள் காலையிலே பால் காப்பு இடம்பெற்று மாலையிலே விம்பசுத்தி என்கிற கிரியில் இடம்பெற்று 3ஆம் கால யாக பூஜையானது அதியுன்னதமாக நிறைவுக்கு வந்திருக்கிறது. ஐயப்பனுடைய மகா யாகத்தை தவிர ஏனைய ஸ்தபன யாகங்களாகிய விநாயக பெருமானதும் கருப்பண்ண சுவாமியினுடைய ஹோமங்கள் எல்லாம் மகாபூரணாகுதி கொடுக்கப்பட்டு அக்னியிலிருந்து நாடி சந்தானத்தின் ஊடாக கும்பத்திலே சுவாமியை ஆவானித்து காலையிலே ஐயப்ப சுவாமிக்கு மட்டும் மகாயாகம் இடம்பெற்று சோழச திரவியங்களினாலே ஹோமம் இடம்பெற்று இன்று விசேஷ திரவிய ஹோமம் 96 வகையான திரவியங்களினாலே ஓமகுண்டத்திலே திரவியங்களை எல்லாம் விட்டு ஆகுதி அழைத்து இந்த மகாயாகம் என்று 4ஆம் நாள் 3வது கால யாகங்கள் நிறைவுக்கு வந்திருக்கிறது. நாளை காலை மகா கும்பாபிஷேகம் 5:30 மணியளவிலே வேத பாராயணம், அதனைத் தொடர்ந்து திருமுறை பாராயணம், தொடர்ந்து சுத்தி புண்ணியாக வாசனம், தொடர்ந்து சபரீச ஐயப்ப பெருமானுடைய யாக பூஜை, ஹோம வழிபாடுகள், ஹோமத்திலே உபசார ஹோமம், அதைத் தொடர்ந்து தாரா ஹோமம், தொடர்ந்து மகா பூரணாகுதி கொடுக்கப்பட்டு வேதம், திருமுறை, ஸ்தோத்திரம், ராகம், தாளம், நிருத்தியம் போன்ற உபசாரங்கள் எல்லாம் சுவாமிக்கு வழங்கி தீபாராதனை சோடச உபசாரங்கள் வழங்கி எம்பெருமான் கும்பாபிஷேகத்திற்காக தயாராகி யாகசாலையிலிருந்து அந்தர்பலி பகீர்பலி வழங்கப்பட்டு பிரதான கும்பங்கள் மூலாலயங்களை நோக்கி புறப்பட்டு கருப்பண்ண சுவாமி, கன்னிமூல கணபதி, ஆனந்த சபரீச பெருமான், சிவாச்சாரியார்களினுடைய சுவாமிமார்களினுடைய தலையிலே சுமக்கப்பட்டு மூலாலயம் நோக்கி எழுந்தருளி ஆனந்த சபரீச பெருமானுக்கும் கன்னிமூல கணபதிக்கும் பரிவார மூர்த்தங்களுக்கும் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து தசமங்கள தரிசனம், அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார் கௌரவம், அதனைத் தொடர்ந்து எஜமான அபிஷேகம், பிறகு மண்டலம், இந்த கும்பாபிஷேகம் முடிந்தவுடனே ஆரம்பிக்கிற மண்டல பூஜைக்கான மகா அபிஷேகம் இடம்பெற்று தீபாராதனை, சோடச உபசார ஆராதனை என்பவற்றோடு மாகேஸ்வர பூஜையோடு நாளை மகா கும்பாபிஷேகம் இடம்பெறும் என்பதை தெரிவித்து காலையிலே 5:30 மணிக்கு வேதபாராயணம் ஆரம்பமாகும் என்பதையும் தெரிவித்து எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய திருவருளும் சபரீச பெருமானுடைய திருவருளும் அனைவருக்கும் சித்திக்க வேண்டும் என்று சொல்லி இந்த 5 நாட்களினுடைய மகா கும்பாபிஷேகத்தை 4 நாட்கள் ஒரு ஆள் உதவியினுடைய குறைந்த ஆட்கள் உதவியிலே இவ்வளவு விஸ்தாரமாக ஹோமங்களை எல்லாம் செய்து உண்மையிலே சைவ சமயத்தினுடைய பலனாக சில பேருக்கு கிடைக்காத பாக்கியங்களை இறைவன் சில பேருக்கு மட்டும் அருளுகிறார். அதை போல இந்த ஹோமங்களிலே ஆமோதிடுவதற்கு ஸ்தம்ப மண்டபம் தாண்டி ஆலயத்திற்கு செல்வதற்கு விசேட தீட்சை முதலாகிய தீட்சைகளை பெற்றிருக்க வேண்டும் என்று சைவாகமும் வலியுறுத்துகிறது. அவர்களெல்லாம் தவிர்த்து உடைக்கப்பட்டு பக்தியினுடைய ஒரு உன்னதத்தினாலே தீட்சை பெறாதவர்கள் கூட இந்த நாங்கள் சைவ கைங்கரியங்களிலே ஈடுபடுகிறோம் என்றால் அது சுவாமியினுடைய பாக்கியம் மட்டும்தான். தீட்சை இல்லாது அல்லது யக்னோபவீதம் பூநூல் தரிக்காது ஒரு சிவாச்சாரியார் செய்கிற காரியங்களை, அதாவது மண்டப வேலை, பரிசாரக வேலை, இந்த உதவி போன்ற வேலைகள், அதை விட இந்த இடத்திலே பூத்தட்டம் யாகசாலையிலே பிரவேசம் பண்ணுவதற்கு சமயதீட்சை எடுத்திருக்க வேண்டும். அதை சமயதீட்சை எடுத்திருந்தால் கூட
சில ஆலயங்களிலே மற்றவர்களை பிரவேசம் பண்ண விட மாட்டார்கள். யாகசாலா பிரவேசம், மூலாலய பிரவேசங்களுக்கெல்லாம் இப்படியான விதிகள் இருக்கிறது. சமய தீட்சை இல்லாது, அனுஷ்டானம் இல்லாது சைவ கிரியைகளிலே ஈடுபடக்கூடாது. இருந்தும் சுவாமியினுடைய அனுக்கிரகத்தாலே நாங்கள் செய்கிறோம் என்பது நீங்கள் பெற்ற சிவபுண்ணியமே தவிர வேற எதுவும் இல்லை. உலகத்திலே சிவபுண்ணியம் மட்டுமே தான். ஈட்டிவிட்டால் அது பெரியதொரு தாற்பயம். ஈட்டாவிட்டால் சிவபுண்ணியம் ஈட்டாது யாருக்கும் இந்த உலகத்தில் என்ம சாப விமோசனம் என்பதே கிடையாது. அதனாலேதான் சித்தர்களும் யோகிகளும் சுவாமியை எல்லாம் வல்ல சிவபெருமானை உருவ வழிபாட்டை தாண்டி யோகத்தினுடைய நிலையிலே பார்த்தார்கள். அந்த திருநூற்று பதிகத்தினுடைய பாராயணத்தின் போது சொல்லுகிறது, திருநூற்று பதிகம் பொய்மை தவிர்ப்பது. அதனால உங்களுடைய உள்ளங்கள் சொல்கள் செயல்களிலே இருக்கிற பொய்கள் எல்லாம் களைந்து பெருமானுடைய திருவடியை தீண்டுவதற்கு நீங்கள் ஒரு தகுதியோடு இருக்கிறீர்கள் என்றால் அப்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும், இருக்க வேண்டும் என்று சொல்லி, இதெல்லாம் சிவபுண்ணியம் என்று சொல்லி இந்த நாளை கும்பாபிஷேகத்திற்கு ஆலயத்தினுடைய அறங்காவலர்கள் எஜமான்கள் அளிக்கிற வஸ்திரத்தையே சிவாச்சாரிய பெருமக்கள் மற்றும் கும்பாபிஷேகம் சார்ந்து கிரியையிலே ஈடுபடுகிற அத்தனை பேரும் தரிக்க வேண்டும் என்பது சிவாகமத்தினுடைய விதி. அதன் பாற்பட்டே கும்பாபிஷேகத்திற்கு முதல் நாள் இந்த ஆச்சாரியார்களுக்குரிய கௌரவத்திற்குரிய வஸ்திர செலவு என்று சொல்வார்கள். ஆதீனங்கள் முதல் நாளிலே வஸ்திர செலவை செய்யும். இந்தியாவை பொறுத்தவரையில ஒரு கும்பாபிஷேகத்திற்கு 800 கரையாளம், 800க்கும் மேற்பட்ட அந்தணர்களுக்கு வஸ்திர செலவை ஆதீனம் ஏற்படும். ஆதீனமே செய்து கொள்ளும். இதை போல இப்பொழுது நாங்கள் இந்த வஸ்திரம் என்கிற சொல்கிற காரணத்தை ஆலயத்தினுடைய அலங்காவலர்கள் நாளை கும்பாபிஷேக கிரியையிலே சிவாச்சாரிய பெருமக்கள் அத்தனை பேரும் இந்த வஸ்திரங்களை அணிந்து சிவஸ்வரூபமாக கும்பாபிஷேகத்தை நடாத்தி தர வேண்டும் என்று இந்த வஸ்திரங்களை இப்பொழுது அளிக்கிறார்கள். ஆலயத்தினுடைய அலங்காவலர் குருசுவாமி அவர்கள்